இப்போ வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிம்பிளான ஒரு தால் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் மூங் தால் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவு வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த நல்லா வாஷ் பண்ண தாலோட நான் வந்து ஆனியன் ஒன்று அப்புறம் புளிப்பான நல்ல டொமேட்டோஸ் நல்லா சேர்த்துக்கோங்க. அது வந்து நான் 2 டொமேட்டோ சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய சைஸ் டொமேட்டோ 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து தாலுக்கு வந்து நாங்கள் காரப்பொடிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் க்ரஷ்டு கார்லிக் கொஞ்சம் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கார்லிக் சேர்த்துன்னு அது தால் முழுங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வந்து 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து 2 விசிலே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ வெந்த உடனே நம்ம வந்து நல்லா இதை மாதிரி விஸ்கால வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ண பிறகு நமக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போது செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து திருப்பியும் ஒரு அடுப்பில் ஒரு கொதி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதுக்கு ஒரு சீசனிங் கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் வந்து ஆயில் இல்லைனா கீ சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கீ சேர்த்துக்கிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி ஆயில் தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் 2 வரமிளகா, ஏன்னா வேறு இதுக்கு எந்த காரமும் சேர்க்காதனால இன்னும் கொஞ்சம் 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் 3த்தையும் போட்டு நல்லா வெடித்து வந்தோடனே நம்ம வந்து தாலில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தாலில் போட்டு ஒரே ஒரு அளவு கொதி வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். உங்களுக்கு வந்து லெமன் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. பட் லெமன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அம்ச்சூர் பவுடரை யூஸ் பண்ணுறேன். அது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தாலுக்கு நல்லா புளிப்பு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ அந்த தாலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன். அம்ச்சூர் பவுடரை சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ஜீரா ரைஸ் அண்ட் சப்பாத்தி வந்து செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் பார்த்திங்கன்னா மேத்தி சப்பாத்தியும் ஆலு ஜீரா அப்புறம் வந்து இந்த தால் தான் பண்ணேன் நான். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள். பாய்.